वेदान्तदेशिकयतीन्द्र कटाक्षलब्धत्रय्यन्तसारमणपद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्य यतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः। வித்யை என்கிற ஸ்வரூபமே வித்யா ஸ்வரூபம். வித்யா என்கிற வஸ்துவையே உங்களால உபாதனம் பண்ண முடியாது அப்படின்னு காண்பிக்கிறார். ஸ்ரீபாஷ்யத்திற்கு தேசியனுடைய கிரந்தங்களையும் விஸ்தாரமாக இருக்கு. அதை இவர் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள காண்பிக்கிறார். அர்த்தவித அனுபவத்தி இந்த மதத்துல வித்யா விஷயம் 7 வித பொருளாதார இது விஸ்தாரமா மகாபூர்வ பக்கத்திலையும் இந்த பொருந்தாமைகளை பல்வேறு இடங்கள்லையும் எம்பெருமானார் காட்டி அருள்றார். இங்க 7 விதமா அதை பிரித்து அங்க சொல்லப்பட்ட விஷயங்கள் கூட இன்னும் சில யுக்திகளை சேர்த்து இங்க சுவாமி சாதிக்கிறார். 7 வித அனுபவத்திகளான ஆசிரயானுபவத்தி, விரோதானுபவத்தி, ஸ்வரூபானுபவத்தி, அனிர்வச்சனீயத்துவ அனுபவத்தி, பிரமாண அனுபவத்தி, நிவர்த்தக அனுபவத்தி, நிவர்த்தி அனுபவத்தி. இதுவரையிலும் அதாவது முதல் 2 அனுபவத்திகள்னால அவித்தைக்கு இருப்பிடம் சொல்ல இயலாது என்ற ஆசிரிய அனுபவத்தையும், மேலும் அது பிரம்மத்தை மறைப்பதாக சொல்ல இயலாது என்ற திரோதான அனுபவத்தையும் கூறப்பட்டது. இனி பிரம்மத்தை ஆசிரியை சொல்ல அவித்தை என்கிற தோட்டத்தின் சொரூபமே பொருந்தாதுன்னு அதுல முதல்ல இந்த ஸ்வரூப அனுபவத்திய சாதிக்கும் போதே அத்வைத மதத்தை இங்க அனுவாதம் பண்ற. அபீச்ச நிர்விஷயா நிராஷ்ரயா ஸ்வயம் பிரகாஷாகியம் அனுபூதியானது அந்த விஷயமா ஸ்வரூபத்தை அனுபவிக்கிறது இங்க சாதிக்கிறார். இந்த அனுபூதி அப்படிங்கிறது ஞான ஸ்வரூபமான பிரம்மமே, அதுவே சத்து. இது முன்னாடியே விஸ்தாரமா மகாபூர்வ பட்சத்திலையும் அத்வைத மதத்தினுடைய வாக்கியங்களை கொண்டு அவனுடைய கிரந்த வாக்கியங்களை கொண்டு இங்க விஸ்தாரமாக ஆயிட்டார். கடோத்தி பட்டோத்தி கடகா அனுபூயத்தே பட்டகா அனுபவித்தே என்ற இந்த வாக்கியங்கள்ல வர இந்த சத்து அஸ்தித்வம் அனுபூயத்தே இது எல்லாமே சத்தா அனுபூதி கடிதாய தர்ஷந்தேன். சத்தையை காட்டிலும் அபிநமான அனுபூதி அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். இதுவே சத்து, இதுவே அனுபூதி. அந்த சத்தே பிரம்மம் வந்து அதேவக்கும் வேதமந்திர ஆசி இந்த முதலான வாக்கியங்கள்னாலையும் இந்த சத்தே பிரம்மனுடைய பிரம்மம் சாய்க்கப்படுது. இந்த சத்துங்கிறது பரமார்த்தம். ஏன்னா இந்த கடோத்தி பட்டோத்திங்கிற வாக்கியம் இந்த மாதிரி பிரத்யட்சமா தெரிகின்றதுல இந்த அதுவே அனுவர்த்தமா இருக்கு. எப்படி ரஜ்ஜு சர்ப்ப ரஜ்ஜு அம்புதாரா இந்த மாதிரி நிலத்துல விழுந்த வெடிப்பு மற்றும் கயறி இவைகள்ல இந்த அஸ்தித்வம் தான் அனுவர்த்திக்கிறது. அது இங்கேயும் அஸ்தித்வம் தான் அனுவர்த்திக்கிறது. கடக பட்டகன்றது வந்து பரமார்த்தம் அப்படிங்கிறது இது. அது என்ன வியாபர்த்தமா இருக்கும். அதனால எப்படியா அது
சத்பாதிகள் வந்து ரஜுங்கிற ஞானம் வந்தோடனே சத்பாதி பிரம்மம் நிவர்த்தி ஆகுதோ அது மாதிரி இந்த இதுவும் நிவர்த்தி ஆகுது. அதனால இதுவே இந்த அனுபூதியே சத்து, அதுவே ஸ்வயம் பிரகாசமானது, தானாகவே தன்னை வெளிப்படுத்தும் தன்மை கொண்டது. எப்படி வந்து அதுக்கு அனுமான வாக்கியமும் காமிக்கப்படுறது மகாபூர பட்சத்துல. அந்த சார்ந்த அனுபூதிச்ச பிரதசித்தா அனுபூதித்வா அந்நதகா சித்தவு கடாதிபத் அனனுபூதித்துவ பிரசங்கா. பற்றி ஒரு விளக்கானது எவ்விதம் தானாகவே தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறதோ அது போல அனுபூத்தியும் தன்னை தானே வெளிப்படுத்திக் கொள்ளும். அதுக்கு இன்னொரு வந்து தேவை. அப்படி ஒத்துக்கொண்டதுன்னா இத்தகைய அனுபூதி வேறு ஒன்றால் மட்டுமே உணர்த்த முடியும்னா அது கடம் போல அனுபூதி ஆகிடும். அதாவது அனுபூதியற்ற தன்மை ஆகிடும்ன்றது இங்க ஸ்வயம் பிரகாஷான்றது அவர். இதுவே மேல வந்து இந்த அனுபூதிங்கிறது நிராஷ்டிரம். நிராஷ்டிரம்ன்றது ஞாத்தா ஒருத்தர் இல்லை அப்படின்றதுதான் இங்க நம்மளுடைய எதா நிர்தூத நிகழ வேதா சம்பித்து அதையேவ நான் அத்தியாக ஸ்வரூபா அதிரிக்த ஆசய ஞாத்தானம் கச்சிதீதி சுப்பிரகாஷ ரூபா தாயேவ ஆத்மா அப்படின்னு. எப்படி வேதாந்தங்கள்னால் இந்த நிர்தூத நிகழ வேதாகன்றது இந்த சம்பித்தானது சஜாத்தியமா விஜாத்தியமா பிரகதமான ஞானராகித்யம்ன்றது வேதாந்தங்கள்ல பிரதிபாதிக்கப்படுகிறதோ அதுவே வந்து அந்த சம்பித்துக்கே அது உபபத்தியாகும். மற்ற எதற்கும் அதை சொல்ல முடியாது. அந்த சம்பித்தே ஆத்மா. ஆனால் நான் இதை அறிகிறேன் அகம் ஜானமி என்ற பிரதீதி ஞாத்திருத்தம் வருது அப்படின்றது அது இந்த எண்ணமானது முத்துச்சிப்பியில வந்து ஒரு வெள்ளி உள்ளதா ஒரு பிழையான அறிவு போலதான் இந்த பிராந்தி காரணமாக வருகின்றது. அதையும் இப்படிப்பட்ட இந்த அனுபூதியானது இந்த பிரம்மமானது ஆசை மனந்த விஷயம் ஆத்மானுபூதி தன்னை ஆட்களுக்குள்ள அவித்தையினுடைய காரணத்தினால இந்த தோட்டத்தினால அநேக ஆசிரியங்களுடையதாகவும் அநேக விஷயங்களுடையதாகவும் தன்னை காண்பிக்கிறது. எப்படி ஒரு கயலை அடிப்படையாக கொண்டு அதை பாம்புன்னு நம்ம பிழையா அறிவது போன்று ஒரு தோட்டத்தின் விளைவாகவே இந்த தேவர்கள் மனுஷர்கள் விலங்குகள் தாவரங்கள் என்று வேறுபட்ட பலவற்றை நாம் இந்த ஜெகத்தானது பின்மாத்திரமாக பிரம்மத்திடமே கல்பனையாக உணரப்படுகிறது என்பது மேல சித்தாந்தம் அவங்க வந்து முதல்ல விகல்பமா 2 விகல்பமா பிரிச்சுக்கிற இந்த ஆசிரிய தோஷக, அதாவது இந்த ஸ்வம் ஆசிரிய அப்படிங்கிறது பகுதி தன்னை ஆசிரியத்த தோஷமானது எதுவோ அந்த அவித்யா வந்து இது பரமாத்மா இப்படி கேட்கப்படுகிறது. இதை கொஞ்சம் கேட்கப்படுகிறது. இது முதல் விகல்பம் நாத்தாவத் பரமாத்மா. ஏன்னா இது பரமாத்மா இருக்க முடியாது. ஏன்னா அதை ஒத்துக்கொண்டா 2 பரமாத்மாயிடும். பிரம்மம் ஒன்றுதான் பரமாத்மா வேத மதத்துல. அதை காட்டிலும் வேறொன்று அவித்தியும் பரமார்த்தம் என்ற பட்சம் வந்து அத்வைதத்துக்கே ஆணி வரும். இல்லை இது அபரமார்த்தம் அப்படின்ற 2வது போட்டி. அதுல வந்து 3 விகல்பமா அவாந்தர விகல்பம் பண்ணிக்கிற திருஷ்டத்வேனவா திருஷ்யத்வேனவா திருஷித்வேனவா இது எப்படி அபாரமார்த்தமாக இருக்குது அப்படின்றது. அப்போ திருஷ்டாங்கிறது காண்கிறவன், திருஷ்யம் காணப்படுவது, ரிஷிங்கிறது அறிவுதான், அதை காணுதல் என்ற அறிவு. இது 3 வகையிலும் அவித்தையை சேர வேண்டும். இதை தவிர வேற எதுவும் இருக்க முடியாது. ஏன்னா அபரமார்த்தோகி சர்வம் ஜெக திருஷ்டா திருஷ்யம் திருஷிச்ச திவிதம் உங்கள பேர் 3ஆக தான் காணப்படுகிறது. இதை தவிர இன்னொன்று ஒத்துக்கணும்னால அங்கே ஹீ பதம் ததாசதி ஹீ திருஷ்டத்வேன்னு பாஷ்ய பந்தி. இதை தவிர ஒன்றும் ஒத்துக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்ப இந்த திருஷின்ற அந்த அறிவு வந்து இங்கேயும் அவாந்தரமா ஒரு 2 போட்டி. இந்த திருஷிங்கிறது விஷயத்தை ஆசிரியத்த திருஷியா இல்லை விஷயத்தை ஆசிரியிக்காத திருஷியாங்க. விஷயங்களை ஆசிரியத்த திருஷின்றது அவச்சின்னமான திருஷி, விஷயங்களை ஆசிரியிக்காத திருஷின்றது அனவச்சின்னமான திருஷி. அந்த அனவச்சன்னமான திருஷி முதல்ல இந்த அனவச்சன்னமான திருஷி, அதாவது விஷயங்களை ஆசிரியிக்காத திருஷின்றது அது ஸ்வரூபத்தை காட்டிலும் வேறானதான். பிரம்ம தன்னுடைய ஸ்வரூபத்தை காட்டிலுமே வேறானதான் ஸ்வரூபமேவா அப்படிங்கிறது. அதாவது அந்த ஸ்வரூபங்கிறது அனுபூதி தான். அது அனுபூதி பயன் ஸ்வரூபா தன்னிஷ்ட தோஷிஷ்ட ஸ்வரூபஸ்ட. இப்போ இது 2மே ஸ்வரூபமேவா அப்படின்றது பாஷ்ய பக்தி திருஷ்டிஸ்வரூப பேத அனபிகமா. ஸ்வரூபத்தை காட்டிலும் வேறு என்கிற பட்சம் ஒப்புக்கொள்ளலாம். ஏன்னா அவ வந்து அனவச்சின்னையான 2 திருஷிகள் ஆகிடும். ஸ்வரூபம் ஒரு திருஷி, அதுவே அனவச்சின்னமா எப்பயும் இருக்கு. அதுக்கப்புறம் அதை தவிர இந்த
அபரமார்த்தமான ஒரு இது அபரமார்த்த கொட்டியில இந்த 3 இது பண்ணதுனால இது அபரமார்த்தமான அணுவிச்சின்ன திருஷ்டின்னு ஒண்ணு ஒத்துக்கணும். அதனால இது வந்து அவளுக்கே அது சம்மதம் இல்லை அத்வைதிகள் பட்சத்திலேயே. அதனால சொரூபமே அப்படின்ற சொரூபத்தை காட்டிலும் வேறானது கிடையாது, இது சொரூபமாவே இருக்கட்டுமே அப்படின்னா அணுவிச்சின்ன திருஷ்டின்றது அபரமார்த்தமாக ஒப்புக்கொண்டா எல்லாமே பொய்ன்னு ஆயிடும். ஏன்னா இப்போ அதுவே மாத்தியமிக பட்சம் சர்வதா அனுபவத்தை வேண்டும் பின்னாடி 2வது பாதத்துல விஸ்தரமா மாத்தியமிக பட்சத்தையும் சூத்திரக்காரர் கண்டிக்கிறார். அது அந்த சர்வதா அனுபவத்தி ஆயிடும். அதனால இப்போ வந்து அவச்சின்ன திருஷி அப்படிங்கிறத இப்போ அந்த பட்சத்தை இருக்குது. அந்த அபரமார்த்தமாகிய திரட்டா திரஷ்யம் அவச்சின்ன திருஷி இதோட சேர்ந்த திருஷி இது 3ம் அவித்தை. இது 3க்கு தான் அவித்தை அது கூட சேரும்ன்றது ஒத்துக்கிட்டோம்னா இவை 3மே கல்பிதங்கள். எல்லாமே தோஷத்தினால கல்பிக்கப்பட்டவை. அப்ப அந்த கல்பனத்திற்கு காரணமாக ஏதோ ஒரு தோஷம் இது எப்படி வந்து இது 3ன்றதுக்கு ஒரு தோஷம் ஒத்துக்கொள்ளணும். இப்படி ஒப்புக்கொண்டா அந்த தோஷத்துக்கு ஒரு கல்பிதமான ஒண்ணுன்னு சொல்லணும். இது வந்து அனவஸ்தைன்ற ஒரு தோஷத்துல கொண்டு போய் முடியும். இங்கேயும் வந்து எம்பெருமானார் இங்க பிரிக்கல, சொரூபத்தோடு கூடிய அவச்சின்ன திருஷ்டியா அனவச்சின்ன திருஷ்டியான்னு. அவச்சின்ன சொரூபத்தோடு கூடிய அவச்சின்ன திருஷ்டியா சொரூபத்தை காட்டிலும் மேலானதான்னு. ஏன்னா அவளே பிரம்மஸ்வரூபமானது அவச்சின்னம் என்றும் அபரமார்த்தம் ஒப்புக்கொண்டதுனால அந்த அவச்சின்னத்துக்கு இங்க மத அடிப்படையிலேயே அது ஒத்துட்டதுனால இங்க அனவச்சின்னதை மட்டும்தான் இங்க பராமர்சிக்கிறார். அதனால இப்போ அனவஸ்தைன்ற பெரிய தோஷம் வந்துருச்சு. இப்ப இதை வந்து அத்வைதிகள் இதை வந்து பரிகரிக்கிறதுக்கு பரமார்த்தமாக ஞான சுரூபமான பிரம்மமே அபரமார்த்தமாக அவித்தியை கல்பித்து காரணமாக தோஷம் என்று ஒப்புக்கொண்டால் பிரம்மமே தோஷம் அப்படின்னு ஒப்புண்டா அவித்தியன்ற தோஷம் பிரம்மம் ஒன்றே, அது 2மே ஒன்றுன்னு ஆகிடும். ஆகவே பிரம்மம் மட்டுமே உள்ளதே அல்லது மேலே கூறப்பட்டுள்ள அனுமதிகளுக்கு குற்றம் போயிடும். அதனால ஒரு இந்த பிரம்மமே அபரமார்த்தமாகிய அவித்தைக்கு கற்பிதத்துக்கு காரணம் அப்படின்னு அதுவே தோஷம் வந்துட்டு அந்த பிரம்மமே மேலே கூறப்பட்டுள்ள அனுமதிங்கிற குற்றம் இருக்காது. அந்த குற்றத்தை நீக்கிறதுக்காக அந்த மாதிரி பரிகரிக்கிறார். இப்படி கூறினா என்ன ஆகும்னா பிரம்மம் அசத்தியமான பிரபஞ்சத்திற்கு காரணம் என்றாங்க. பிரம்மமே இந்த அசத்தியமான பிரபஞ்சத்துக்கு காரணம் ஆகும். பிரபஞ்சம் தோன்றுவதற்கு மூலமாக அவித்தையை அவித்தைன்னு ஒத்துக்கொள்ளவே வேண்டாம். இது பிரம்மத்தினாலேயே இந்த அசத்தியமான பிரபஞ்சம் சித்தித்ததுன்னா அவித்தைன்னு ஒன்று ஒத்துக்கொள்ள வேண்டாம்ன்றது எம்பெருமானம். மேலும் பிரம்மம் தோஷம் என்ற 2 விஷயமாக இருப்பதால் தோஷத்திற்கு நிவர்த்தியே இந்த தோஷத்துக்கு நிவர்த்தியே வராது. தோஷம் அழியாவிட்டால் அதன் மூலமாக கொண்ட அவித்தையும் சம்சாரத்திற்கும் மோட்சமே ஏற்படாது. அதனால வந்து இது ஒரு இதனால ஒரு பெரிய தோஷம் வந்துடும் என்று பண்ணப்படுது. அதனால நிகமனம் இங்க எம்பெருமானாது அத்தக யாவத் பிரம்ம வதிரிக்த பரமார்த்திக தோஷானுபிகமாது ந தாவத் பிராந்திகி உபபாதிதாவதி. ஆனால் பிரம்மஸ்வரூபத்தை காட்டிலும் வேறுபட்டதான பரமார்த்திகமான அவித்தையை ஒப்புக்கொண்டால் அதனடியாக பிரம்மம் பொருந்தும். ஆனா அப்படி ஒப்புக்கொண்டால் பிரம்மம் ஒன்றே சத்தியம் என்கிற கொள்கையை விட வேண்டும். எனவே அவித்தை ஸ்வரூபம் பரமார்த்திகம் என்றும் அபரமார்த்திகம் என்றும் கூற முடியாது. இது சத்துன்னு சொல்ல முடியாது, அசத்துன்னு சொல்ல முடியாதுன்றது சுவாமியுடைய அத்வைத மதமாக. மேலே இந்த வாக்கியத்தை விஸ்தரமா வந்து தத்துவசாரத்திலையும் இங்க சிவபிரகாசிலேயே இருக்கிற யாவத் பிரம்ம வதிரிக்த பாரமார்த்திக தோஷ அனுபவமாக அப்படின்னு வேற என்னென்ன வழிகள் உண்டோ அதையும் கையாளலாம் என்றாலும் ஸ்வரூபானாதித்வ ஸ்வபரகடனே துர்கடனதா பிரவாக அனாதித்வம் புனரிதி சதஸ்ரோஹி கதயः அசத்யா அவித்யாயாः கதிதும் அனவஸ்தா நைஹ்ருதௌ மதா ஸ்வேதா துல்யாः புடம் அசத் அகடே அதிஷ்டான சரணம் அப்படின்றது
சுவாமியுடைய பத்மசாரம் அசத்யா அவித்யாக அனவஸ்தா பரிகத்தும் கதஸ்லோகத்தையாக நாலு இந்த அனவஸ்தைங்கிற தோஷத்தை பரிகரிக்கிறதுக்காக 4 வழிகளை கையாள்கிறார்கள் இந்த அத்வைதிகள். அதுல வந்து மேல சொல்ல போறேன் சாய்க்க போறேன். அதுல வந்து எப்படி போனாலும் அசத் அதிஷ்டான சரணம், அது மாத்தியமிக பட்சம். இந்த அசத் அதிஷ்டான சரணம்ன்றது அவனுடைய பட்சத்துக்கு தான் போய் சேரும்ன்றது. 4 பட்சம் என்னன்னா அவித்தை ஒன்றே, அதுக்கு அதனுடைய சொரூபமும் அனாதி. அந்த அனாதிக்கு ஒரு காரணம் சொல்லணும்னு வேண்டாம். ஏன்னா இது ஜீவ அஜ்ஞான பாதிபட்சம். அது பீஜாங்குர நியாயத்தினால பிரவாக அனாதியா இருக்கிறதுனால பரிகரிக்கப்படுது. அவிதினால ஜீவன், ஜீவனால அவித்தைன்றது அவனுடைய மதம். இல்லை, இது சொரூப அனாதின்ற ஒரு பட்சம் பிரம்ம ஜானவாதினால சொல்லப்படுறது. இவனால் துர்கடனத்துவம்னு ஒரு அதுக்கு உபபத்தி ஒண்ணு சொல்ல வேண்டாம் அப்படின்றது. ஏனென்றால் துர்கடனத்துவம் அவித்தைக்கு பூஷணம், அது பூஷணமே இல்லை. பரமார்த்தத்துக்களோ உபபத்தியின் எப்படி ஒரு பரமார்த்தமான ஒரு வஸ்துக்கு தானே உபபத்தி சொல்ல வேண்டும். இந்த அவித்தை தான் அபரமார்த்தம் இருக்கு அப்படின்னு. எப்படி ஒரு பெரிய மாளிகை விழுங்கிறது வந்து சிறிய வாயுள்ள மனிதன் வந்து பெரிய மாளிகை விழுங்குவது போல பொருந்தாது என்ற யுக்தி, அந்த மாதிரி இடங்கள்ல யுக்தி பிரவர்த்திக்கிறது இல்லை. அதனால வந்து இந்த உபபத்தி அபேட்சிக்கணும்னு அவசியம் இல்லை. அபரமார்த்தத்துக்கு சாதகமான இந்த வஸ்து இருக்கு. பொய்யான வஸ்துவுக்கு இது பொருந்தாமையும் ஒரு அலங்காரமே அப்படிங்கிறது 2வது இந்த பட்சம். 3வது வந்து தோஷத்திற்கு சொப்பர நிர்வாகம், தன்னை நிர்வகிக்க வேறு ஒன்று அபேட்சிக்க இல்லாமல் இருக்கிறது. அதாவது வேறு தோஷத்தை அபேட்சிக்காமல் அனவஸ்தை, அந்த அனவஸ்தையும் அந்த பரிகரிக்கலாம். எப்படி பிரபஞ்ச கற்பனைக்காக அவித்தியை பண்றதோ தன்னுடைய கற்பனையும் அது நிர்வகிக்குங்கிறது ஒரு மதம். அதுல வந்து இதை சொப்பர நிர்வாகம்ன்றது. இதுக்கு உதாரணம், எப்படி நிறமுள்ள வஸ்துவை கண்ணால் காண்கிறோம், அந்த நிறத்தை காண்பதற்கு வேறு ஒரு நிறம் வேண்டாம்ன்றது சொப்பர நிர்வாகம். கடைசியா இது பீஜாங்குர நியாயம். அவித்தை அனவஸ்தையா இருந்தாலுமே இது பீஜாங்குர நியாயத்தினாலேயே பரிகரிக்கலாமே அப்படிங்கிறது. இது 4 விதமாகவும் இங்க சாதிச்சு மேல அதுக்கு பிரவாக அனாதித்தம்ன்றது ஜீவ அஜ்ஞானவாதி மற்றும் ஜீவன்களுக்கு நித்தியத்துவம். அப்ப ஜீவனுக்கு நித்தியத்துவம், நித்தியோ நித்தியானம், இந்த மாதிரி பல ஸ்ருதிகள் வாக்கியங்கள் இருக்கு. அங்க ஸ்ருதி வாக்கியங்கள்னால அதுக்கு அது மாதிரியும் அபியாசம் கிருத விப்ரணாசகன்றது மட்டும். அதாவது செய்யப்படாத ஒரு வினைப்பயன்களை நாம ஜீவனே இல்லை என்றால் அது செய்யப்படாத வினைப்பயன்களை அனுபவிக்கிறது, செய்யற பயன்களை விட்டுடுறது, அதற்கு அழிவு ஏற்படுறது, இந்த மாதிரி தோஷங்கள். அப்புறம் வந்து மோட்சம் வரை ஜீவன் இருப்பான்ற இஷ்டம், நமக்கு இஷ்டாபத்தி வந்து இந்த மோட்சஸ்தாயிக்கும், மோட்சம் வரைக்கும் ஜீவன் இருக்கிறன்றது தாய்க்கும், அதையும் விட வேண்டி வரும். அபரமார்த்தம் இந்த சொரூப அனாதித்தம்ன்ற பட்சத்துல வந்து மாத்தியமிக பட்சத்துக்கு அனுகூலமா இது போயிடும். ஏனென்றால் அவர்கள் வந்து மாத்தியமிகர்கள் வந்து அபரமார்த்தம் அதிஷ்டானமே அபரமார்த்தம், அங்க ரஜ்ஜு சர்ப்பங்கிற இடத்துல ரஜ்ஜுவே அபரமார்த்தங்கிற சாதித்தார். அந்த சொரூப அனாதித்தம் வந்து அங்க வந்து அனவஸ்தைங்கிற அங்கேயும் வந்து சொரூப அனாதித்தம் அங்க ஏற்றுக்கொண்டால் அனவஸ்தைங்கிற பரிகரிக்கப்பட்டதால் இந்த அதிஷ்டானமே அபரமார்த்தம் ஏற்படும். அவளுக்கு அனுகூலமாக தான் இது போகும், திருப்பி அவனுடைய யுக்திக்கு அனுகூலமாக தான் போகும். இது வந்து திருப்பி இப்ப வந்து அத்வைதிகள் என்ன சாதிக்கிறான்னா, இந்த இந்த அதிஷ்டானம் பிராந்தினால் சித்தம் இருப்பதும் அந்த பட்சத்துல அனவஸ்தை ஏற்படும், அனவஸ்தையினால அதிஷ்டானம் பாரமார்த்தமோ சாதிக்கப்பட்டதாகிட்டதுன்னு சொல்றாங்க. இதே யுக்தி அவ்வாகையான்னா அவனுடைய அந்த அதிஷ்டானம் அபரமார்த்தம்னு சாதிக்கலாம். இரு வகையிலுமே இது அவன் தேசி எடுத்துட்டு அவ வந்து அது மேல செலுத்தலாம். அதனால வந்து இந்த சொரூப அனாதித்துவம் வராது. துர்கடனத்துவங்கிறது
துர்கடனத்துன்றது உபபத்தி அபேட்சிக்காம இருக்கிறது தான் முன்னாடியே சாட்ச. அது வந்து அபரமார்த்த பிரபஞ்சமே, இப்போ பிரபஞ்சமே அபரமார்த்தமான பிரபஞ்சத்தை சாதிக்கிறதுக்கு பதில் அந்த அபரமார்த்தமான பிரபஞ்சமே துர்கடமா இருப்பது அது எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, இது வந்து ஒரு ஞான, இது எப்படி போகும், இந்த பிரபஞ்சம் வந்து அபரமார்த்தமான பிரபஞ்சம் எப்படி போகும்னா வாக்கியார்த்த ஞானத்தினால இதுக்கு ஒரு நிவர்த்தக ஞானம் தான் இது போடணும்வா. அப்போ வந்து இது அது எப்படி போறது அப்படின்னா, அங்கேயும் துர்கடனம் சொல்லலாமே அப்படின்னா, விரோதத்தினாலதான் அந்த ஞானம் போறதுன்னா அவித்யினால அப்போ ஒரு உபபத்தி சொல்ல வேண்டியிருக்கு. விரோதத்தினால போறது அங்க ஒரு உபபத்தி சொல்ல வேண்டியிருக்கு. அப்படின்னா எந்த உபபத்தியுமே ஆட்சேபிக்காம உபேட்சிக்காம இருக்கிற இந்த துர்கடனத்துக்கு எப்படி முக்தி அப்படிங்கிற இடத்துல மட்டும் உபபத்தி சொல்ல வேண்டியிருக்கேன், அங்கேயும் இதே சொல்லிடலாமே அப்படிங்கிறதுதான் இங்க இது. சொப்பன நிர்வாகமும் இங்க இதுவாகாது. ஏன்னா வந்து இந்த அவித்யைக்கு தண்ணியை நிர்வகிச்சுக்கும் தோட்டத்தையும் கற்பிக்கும், அது பிரபஞ்சத்தையும் தோட்டமான பிரபஞ்சத்தையும் கற்பிக்கும். அதிஷ்டானத்துக்கும் இதே சொப்பன நிர்வாகத்துக்கு அதிஷ்டானம், அதனால அத்தியஸ்தம், அதாவது பிரபஞ்சம், அதிஷ்டானமும் பிரபஞ்சமும் ஒன்னாயிடுமே அப்படிங்கிறது இது சொப்பன நிர்வாகத்து பட்ச தன்னிட்ட தஸ்மின்னேவ அதிஷ்டானே ததேவ அத்தியஸ்தம் இது அவகதம்ன்றது ஒரு தோஷம். அப்படி எப்படி வந்து ஆனா ஒன்னா இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து அதிஷ்டானத்துக்கும் அத்தியஸ்தத்துக்கும் பேதம் இருக்கின்றது அனுமானம் சித்தம். ஏன்னா வந்து திமிரம், கண் இருக்கிற தோஷம், விசந்திரம், இது ரெண்டுமே வெவ்வேறுன்றது அறியப்படுறது. அதனால சொப்பன நிர்வாகத்திலையும் இந்த ஐக்கிய பிரசங்கம் வர்றதுனால அதையும் ஏற்றுக்க முடியாதுங்கிறது. எனவே அவித்தை ஸ்வரூபம் பரமார்த்திகமும் இல்லை அபரமார்த்திகமும் சொல்ல முடியாதுன்றது இதுல இருந்து சுவாமிகளுடைய நிர்வாகம். மேல சரஸ்வதி அனிர்வச்சனீயம்னு அதுக்கு அனிர்வச்சனீயம் ஸ்ரீமான் அகித் அவர்கள் சங்கிரகிச்சு சாதிச்சார். இதுல இந்த விஷயத்தை பத்தி ஒரு சங்கிப்தமாக நீங்க விஞ்ஞாபிக்கிறேன். வித்யா ஸ்வரூப அனுபத்தின்னு ஏன் வந்தது அப்படின்னு கேட்டா, வித்யைன்றது வந்து ஒரு தோஷம். அந்த தோஷத்தினால்தான் உலகத்துல இப்படிப்பட்ட பல பிரபஞ்சங்களை நம்ம பார்க்கணும். இந்த பிரபஞ்சமானது கல்பிக்கப்பட்டது. கல்பனைன்னு வந்தா ஒரு தோஷம் வரும். காரணமாக அவித்ய தோஷம்னு ஒரு அவித்யன்னு ஒரு வஸ்து இருக்கும், அதை கல்பிக்கிறதுக்கு இன்னொரு தோஷம் வரும். அதனால அனவஸ்தை வரும்னு இதனால வந்து பிரதானமான கேள்விக்கு ஸ்ரீபாஷ்யக்காரர் கேட்கிற கேள்வி. அவித்யை நீங்க தோஷம்னு சொல்றதுனாலதான் இந்த கேள்வியை. அவித்ய தோஷம்னு ஒத்துக்கணும். தோஷத்தினால உலகத்துல கல்பனைகள்லாம் ஏற்படுறதுன்னு சொன்னால் அந்த தோஷமான அவித்யை இது அசத்தியம் அப்படின்னு சொல்லிட்டா அதை கல்பிக்கிறதுக்கு இன்னொரு தோஷம் வரும். இப்படியே போயிட்டே இருந்தா அனவஸ்தைன்னு வரும். அனவஸ்தை அப்படின்னா எல்லை இல்லாமல் போறது. கல்பனையில எல்லை இல்லாமல் போறதுக்கு அனவஸ்தைன்னு, கல்பனைக்கு முடிவு இல்லாமல் போறதுக்கு அனவஸ்தைன்னு பேரு. இப்போ அவித்ய தோஷம்னு சொல்றவன், அவித்யன்னு ஒரு தோஷம் அப்படின்னு சொல்றவா என்ன சொல்றாங்கன்னா, இது சொப்பன நிர்வாகம்னு சொல்ற. அதாவது அவித்யன்றது வந்து உலகத்துல விவிதமான பேத பிரபஞ்சத்துக்கு கல்பகமா இருக்கு. பேத பிரபஞ்சம்னா உலகத்துல பலவிதமான வஸ்துக்கள் நமக்கு தோன்றது. தோன்றுகிற வஸ்துக்கள் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறது அவித்யா. அந்த அவித்யானது இன்னொரு அவித்யை வந்து அபேட்சிக்கிறார். ஏன்னா இது வந்து அனாதியா இருக்கு.
சுரூபானாதித்வ பக்ஷம். இந்த சுவாமி இந்த தத்துவசார ஸ்லோகத்தை எடுத்து அழகு சொல்ற சுரூபானாதித்வ ஸ்வபரகதனே துர்ஜனதா பிரமாணம் புரவிதி சபஸ்ரோஹி கதயः வதாஸ்தே தாத்சுல்யாः குடம் அசததிஷ்டான சரணம் துல்லியாக குடம் அசதிஷ்டான சரணம் நிச்சயம். இந்த 4 விஷயங்கள் தான் முக்கியம். ஸ்வரூபானாதித்வ ஸ்வபரகதனே துர்ஜனதா பிரவாகானாதித்வம் சேதி சதஸ்ரோஹி கதயः. 4 விதமான வழிகளை அத்வைதிகள் சொல்றார். அது சங்கேபமாக என்ன அழகா சொல்லியிருக்கார். அரியன் ஒரு சங்கேபமா சொல்றார். ஸ்வரூபானாதித்வம்னா இந்த அவித்யானது அனாதி காலமாக ஒன்றே ஒன்று இருக்கு. அது பிரம்மத்துல இருக்கு. பிரம்மம் அனாதியா இருக்கு. அதுல அனாதியாக அவித்யை இருக்கு. அந்த அவித்ய மோட்சம் வரும்பொழுது போயிடும். அந்த பட்சத்துல என்னன்னு கேட்டா மோட்சம் எப்படின்னா சுகோ முக்தகா வாமதேவோ முக்தகான்னு சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது. ஏன்னா ஒரு இருக்கிறது ஒரு பிரம்மம் தான். அந்த பிரம்மத்துக்கு ஒரு அவித்தியை தான். சுகர் முக்தரா போயிட்டாருன்னா அவித்தியை போயிட்டா நம்மளாம் சம்சாரிகள் அல்ல ஆயிடும். அதனால சுகரும் முக்தராகல, வாமதேவரும் முக்தராகல, எல்லாரும் பிரதீட்சிக்க வேண்டியதுதான். அப்படின்னு இந்த ஸ்வரூபானாதித்வ பட்சம் பப்பரா கட்டாமத்தான்ற பட்சம் என்ன அவித்யை என்ன பண்றதுன்னா தான் உலகத்துல எல்லா பிரபஞ்ச கல்பனைக்கும் காரணமா இருக்கு. தன்னுடைய கல்பனைக்கு இன்னொன்னு எதிர்பார்க்கிறேன். ரூபம் இருக்க இன்னொரு வஸ்துல பிரத்யக்ஷத்துக்கு காரணமா இருக்கு. தன்னுடைய பிரத்யக்ஷத்துக்கு இன்னொரு ரூபத்தை அபேட்சிக்கிறேன். இது மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்கு. ஜாதி இருக்கு. கோத்தம்ன்ற ஜாதி ஸ்ரீபாஷிகார சொல்ற உதாரணம். கோத்தம்ன்ற ஜாதி கோல இதர வியாவிருத்திய உண்டு பண்றது. தன்னிடத்துல வியாவிருத்தியை உண்டு பண்றதுக்கு இன்னொரு பிரம்மத்தை அபேட்சிக்கிறது. கோத்வாதிரேவம் பேதான பட்சம். அதே மாதிரி ஸ்வபர கடனத்துவ பட்சம். 3வது பட்சம் என்னன்னா தும் கடனத்தான். இது அழகான பட்சம். இந்த பட்சத்தை அத்வைதிகள் ஒத்துழைக்க என்னன்னா அவித்யைன்றது ஒரு நிர்வச்சனீயமான பதார்த்தம். அது சத்தா இல்ல அல்ல, அசத்தாகவும் இல்லை. சத்தா இருந்தா சில கேள்விகள் கேட்கலாம், அசத்தாக இருந்தா சில கேள்விகள் கேட்கலாம். கேள்வி கேட்க அசத்தா இருந்த சசபிஷான மாதிரி இருந்தா கேள்வி கேட்கப்படுது. அது வஸ்து இல்லாத இருக்கிற வஸ்துல இப்படி வரலாமா, இப்படி இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கலாம். இது சத்தாவும் இல்லை அசத்தாவும் இல்லை. இந்த வஸ்துல இந்த அனுபவத்தை ஒவ்வாமின்னு சொல்றாங்க. பாஷாந்தரத்துல அன்டேனபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இது அது ஒவ்வாமை தான், பொருந்தாமை. இந்த பொருந்தாமைலாம் வருது அப்படின்னா அதுதான் அந்த குணம். அதனாலதான் அவித்யா. அதனால்தான் அவித்யா. பொருந்தாம இருக்கிறது தான் அவித்யா அப்படின்னா அதுக்கு ஸ்ரீபாஷ்யக்காரர் அதுக்கு பிராசாத நிகரணாதிபத்து அனுபவன்ன தைக்க வேஷாயம் அவித்யாயம் பாஷ்யத்துல ஒரு பெரிய ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டை அப்படியே முழுங்கும். சின்ன வாய், பெரிய வீடு வாய்ப்புலாம் போயிட்டு இருக்கு அப்படின்லாம் நான் பார்க்கணும். இது அனுபவன்ன தைக்க வேஷாயம். அனுபவன்னத்தவே அதனுடைய சுரூபம். அதுல இந்த மாதிரி கேள்விகள்லாம் பாதகமாக ஆகாது அப்படின்னு அத்வைதிகள் சொன்னா ஸ்ரீபாஷ்யக்காரர் அப்படியா இருந்தா இந்த அவித்யை இருக்க சம்சாரிய ஜீவனை ஆசிரியிக்கிறது இல்லையா, முக்தனையே ஆசிரியிக்கிற ஜீவனை ஆசிரியிக்கிறது. ஜீவனிடத்தில் அவித்யை இருக்கு. இந்த அவித்யை முக்தனிடத்துல ஆசிரியிக்கிறேன்னு கேட்டா இல்ல, முக்தனிடத்துல அவித்யை போகாது அப்படின்னா அப்போ அவித்யக்கு சில உபபத்திகள்லாம் இருக்கு. அவித்யன்றது சம்சாரியதான் சம்சாரியதான் ஆசிரியிக்கும், முக்தனை ஆசிரியிக்கிறது. கிம் உபபத்தி உபபத்தி அனுவர்த்தினி அவித்யான்னு பாஷிக்காரர் உபபத்திய அபேட்சிக்கிறார். கண்டனை
பிரவாகானாதி தொன்றபக்ஷம். இது பீஜாங்குர நியாயம்னு சொல்லுவாங்க. விதையிலிருந்து ஒரு முளை வந்துருது, முளையிலிருந்து விதை வருது, முளையிலிருந்து விதை வராது, முளை வந்து பெருசாகி மரமாகி அதுலேருந்து விதை வரும். இப்படி இது பீஜாங்குர நியாயம். பீஜாங்குர நியாயம் எதுக்காக வந்து தெரியுமா? ஜீவனிடத்துல அவித்யா இருக்குன்னா ஜீவனம் கல்பித்தம், ஒரே ஜீவன் கிடையாது. அப்போ ஜீவன்லாம் வேற வேற, அவித்யெல்லாம் வேற வேற. ஒரு அவித்யினால ஜீவபாவமானது கல்பித்தமானது. அந்த கல்பித்தமான ஜீவபாவத்தை உடைய ஜீவனிடத்தில் இன்னொரு அவித்யை வருது. அந்த அவித்யினால இன்னொரு ஜீவபாவம் கல்பித்தமானது. அந்த கல்பித்த ஜீவபாவத்தை உடைய வஸ்துல இன்னொரு அவித்யை உண்டாகுது. இப்படியே போயிட்டு இருக்கு, ஒரு சிறுங்கலமாக போயிட்டு. இததான் பிரவாகானகதின்னு சொல்லுவார். இதுல என்ன பிரசித்தமான அனுபவத்தை என்ன இல்லையோ, பல ஜீவன்களுக்கு கல்பனை சொல்லணும், அதில் பல அவித்யைகளுக்கு கல்பனை சொல்லணும். இதுக்கெல்லாம் பிரமாணம் கிடையாது. அதாவது ஜீவனே கல்பித்தம், அதுவும் அனாதி கல்பனை போயிட்டே இருக்கு. கல்பனை அனாதியா கிடையாது, நிறைய கல்பனை போயிட்டே இருக்கு. ஊர் கல்பனையா அப்பிரவாக. இப்போ இப்படி இதெல்லாம் கல்பிக்க வேண்டியதா இருந்தா இந்த ஜீவன்லாம் அனித்தியமா போயிடலாம். அவித்தியினால ஜீவபாவம் கல்பித்தமா இருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஜீவன் இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா ஜீவன் அனாதின்னு ஸ்ருதிக்கு விரோதம் வரும். ஸ்ருதிக்கு விரோதம் வந்து போட்டோம், அதுக்கு ஏதோ அர்த்தம் பண்ணாங்க. ஏன்னா ஸ்ருதி வந்து எல்லா சித்தாந்தங்கள்லையும் நம்ம பொதுவா பார்க்கிற விஷயம் என்ன தெரியும், ஸ்ருதிக்கு விரோதம் வருது அப்படின்னு சொன்னால் எல்லா சித்தாந்திகளும் உடனே பதில் சொல்றது தெரியும். சுவாமி ஸ்ருதிக்கு விரோதத்துல தள்ளி வையும். ஏன்னா எல்லா ஸ்ருதிகளுக்கும் எல்லாரும் அர்த்தம் பண்றாங்க. எல்லா ஸ்ருதிகளுக்கும் நான் ஒரு நிர்ணயத்தை பண்ணிட்டு இதுக்கேற்ற மாதிரி ஸ்ருதிக்கு அர்த்தம் பண்றதுன்னு ஒரு வழி ஆயிடுச்சு. மதாந்தரங்கள்ல ஸ்ரீபாஷ்யக்காரருடைய சித்தாந்தத்துல இது வந்து பெருமாள் கிட்ட ஆரம்பிச்ச சித்தாந்தமான வழியால இதுல வந்து சக்ரா விப்ளவ பதவி வைதேசிகா தேசிகலாம் சொல்லி இதுல வந்து இந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால ஸ்ருதியை கேள்வி நம்ம கேட்க முடியாது. நீ எந்த ஸ்ருதியை சொல்லியோ அந்த ஸ்ருதிக்கு நான் சொல்ற அர்த்தம் இதுதான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் வேற ஒரு தோஷம் வரும். என்ன தோஷம்னா ஜீவன் அனாதியா இல்லைன்னா இவன் பண்ண புண்ணிய பாப்பங்களுக்கெல்லாம் தீர்வு இல்லாத போயிடும். ஒரு ஜீவன் இருக்கா, அவர் புண்ணியத்தை பண்றார், அவருக்கு சொர்க்கம் வரணும். ஒரு ஜீவன் இருக்கார், பாப்பம் பண்றார், நரக்கம் வரணும். இவர் வந்து அனாதையா இருந்தாதான் முடியும். இப்போ வர ஜீவனா இருந்தா முன்னாடி இவர்கிட்ட ஒரு கர்மாவும் கிடையாது அப்படின்ற ஒரு அனுபவத்தி வரும். பிரவாகாதித்யம் இந்த நாலு பட்சங்களையும் சொன்னார். இதை என்ன பண்றாருன்னா இந்த 4 பட்சங்களையும் கண்டனம் பண்ணும் பொழுது மதாஸ்துல்யாக அசத்யா வித்யாயாக கதிதுமனவஸ்தா பரிகிருதோ மதாஸ்துல்யாக சரணம். அதாவது அசத்தியமான அவித்யைக்கு அசத்தியமான அவித்யைக்கு அனவஸ்தை பரிகாரம் பண்றதுக்காக இந்த 4 மதங்களை சொன்னா இந்த 4 மதங்களும் அசததிஷ்டான சரணோ மதாஸ்தேதாக துல்லியாக. அசததிஷ்டான சரணி அப்படின்னா மாத்தியமிக பட்சம், சூன்யவாதம். அங்க அதிஷ்டானம் கூட அசத்தியம்னு சொல்றாங்க. அத்வைதிகள் அதிஷ்டானம் சத்தியம்னு சொல்றாங்க. இதுதான் சுவாமி தேசிகனும் அதிஷ்டானத்தை சொல்லும் பொழுது இந்த அதிஷ்டானஸ்ய சத்தியத்வே அதிஷ்டானம் சத்தியம்னு சொல்றவங்க அதிஷ்டானஸ்ய பிரார்த்தனையில பாவனேச்ச மர்த்தமான அதிஷ்டானம் சத்தியம்னு சொல்றாங்களே, அதனால உங்களுக்கு ஒரு லாபம் இல்லை. அதிஷ்டானம் வாசிக்கிறதுன்னு சொல்லிட்டா
பிரம்மமே வராது. அதிஷ்டானம் பாசிக்கலைன்னு சொன்னால் பிரம்மம் வராது. நாம என்ன சொல்றோம்? அதிஷ்டானம் பாசிக்கிறது, அதுல சுத்தித்துவம் ஒரு அசாதாரணமான ஒரு தன்மை இருக்கு பாருங்க. அதுதான் அதுக்கு ஸ்பெஷல் ஃபீச்சர் கேரக்டரிஸ்டிக் சொல்றாங்க. அது தெரியல, சுத்தித்துவம் தெரியல, மற்றதெல்லாம் தெரியாது. அது தெரியாத வரைக்கும் பிரமம் வருது. இது சுத்தியும் தெரிஞ்சுட்டு வச்சுக்கோங்கள, அதுக்கப்புறம் அது வெள்ளி நிலத்து எடுக்க யாரும் போக மாட்டாங்க அப்படின்னு தேசியனுடைய திருவள்ளுவர். இந்த ஸ்லோகம் பாஷ்யக்காரன் தேசியனுடைய ஸ்லோகம். இது எதுக்கு இது சொல்ற அப்படின்னு கேட்டா, அதிஷ்டானத்தை ஒத்துண்டும் அதுக்கு லாபம், அதிஷ்டானத்தை சத்தியமா ஒத்துண்டு லாபம் இல்லை. இப்படிப்பட்ட நிர்விசேஷமான அதிஷ்டானத்தை ஒத்துண்டு லாபம் இல்லைன்னு சாச்சிருக்க. இதே இந்த இடத்துல சுரூபானாயுக்த பட்சத்துல தோஷம் சொல்லிட்டோம், அபரகட்டான பட்சத்துலையும் தோஷம் சொல்லிட்டோம். துர்கட்டனத்தான்றது அபரகட்டனம்ன்ற தோஷம் என்னன்னா, அபர நிர்வாக சப்தம்னு சொன்னா அது அப்போ அவித்தியே வேண்டாமே, அதிஷ்டானமே சொப்பர நிர்வாகம் பண்ணட்டுமே. அதிஷ்டானம்னு ஒண்ணு, அதை அதிஷ்டானம்னா பிரம்மம், அதை காட்டிலும் அவித்தியம் ஒன்று தனியாக கொடுத்தோம். இந்த அவித்தியினால பிரபஞ்ச தரிசனம் வருது. உடனே சொல்லணும் வேண்டாமே அப்படின்னு கேட்டா, இல்ல பிரம்மன்றது சத்தியம், அவித்தியன்றது அசத்தியம், பிரம்மத்தை அவித்தியா ஆக்க முடியாது அப்படின்னு சொன்னால், பிரம்மத்தை அவித்தியமா ஆக முடியாது சொபர நிர்வாகத்தை சொல்ற பட்சத்துல பிரம்மத்துக்கு ரெண்டு தர்மம் இருக்கட்டும். பிரம்ம அதிஷ்டானமாய் இருக்கட்டும், அது தோஷமாயி இருக்கட்டும் கேள்வி வரும். சரின்னு சொல்ல முடியாது. என்கிட்ட பிரம்மமே தோஷம் ஆயிடுச்சுன்னா சம்சாரத்திலேயே மோட்சமே வராத போது எப்பவுமே பிரம்மம் இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்களை விஸ்தாரமாக பாஷ்யக்காரர் சாதிச்சிருக்காரு. மாயம் சர்ப்பகால போவா ரஜுவா அப்படின்னு கேள்வி. மாயம் சர்ப்பகால பயன் வெஜிரேட்டால இடிக்கிறதுக்கு தானே. ஆமா சரி. இப்போ அதுவா பிரபஞ்ச நிவர்த்தின்னு ஒன்று இருக்கு பாருங்க. பிரபஞ்ச நிவர்த்தி நீங்க சொல்றத அனுவாதம் பண்றேன். பிரபஞ்ச நிவர்த்தின்னு தான் விஷயம் இருக்குது. ஒரு ஆயம் சர்ப்பக என்ன பண்றாங்க, போனா இது பாம்புன்னு நினைக்கிறேன். அயம் சர்ப்பகான்னு ஞானம் இருக்கு. ஒரு ஆப்தனா இருக்கிறவன் சொல்றான் சர்ப்பம் அல்ல, நாயம் சர்ப்பகா ரஜ்ஜு ரேஷா அப்படின்னு சொல்றாங்க. ரஜ்ஜு ரேஷா இது கையில தான் அப்படி இருந்ததுனால இவருக்கு பிரமம் போறதில்லை, சர்ப்ப நிவர்த்தி சொல்ற வாக்கியத்தினால்தான் போகுது. அதனால என்ன சொல்றாங்க, இந்த கயிறுன்றது முன்னாடி இருக்கிறதா இருக்கு, பிரம்மனு முன்னாடி இருக்கதா இருக்கு. முன்னாடியே இவன் முக்தம்தான், முன்னாடியே இவன் முக்தம்தான். இப்ப அந்த பிரமம் மாத்திரம் போறது, பிரமம் மாத்திரம் இப்ப போயிடுது. அதே அவருடைய பட்சம். பலித்தம் பலித்தம் என்னன்னா, நம்ம பண்ற காரியங்கள் எல்லாமே தத்துவ ஞானத்திற்காக அத்வைத்தி பண்ற காரியங்கள் எல்லாமே தத்துவ ஞானம் அதுல இருந்து மோட்சம் வருதுன்னு சொன்னாலும் இந்த மோட்சம்ன்றது என்ன தெரியுமா, புதுசா வருது இல்லை. நம்ம போனா மோட்சம், அதாவது கண்சஸ்த சாமீகர நியாயம்னு சொல்லுவாங்க. கழுத்துல ஒரு தங்க செயினை போட்டுருக்கா, ஒரு ஸ்திரீ புருஷன் கூட போட்டுருக்காங்க, அவன் போட்டுருக்கா. போட்டுன்ற உடனே போட்டுட்டே காரியங்கள் பண்றா. திடீர்னு கேட்கறான், என்னுடைய கழுத்துல இருந்த செயின் காணுமே, எல்லா இடத்துலயும் தேடுறான். கடைசியில ஒருத்தர் சொல்றான், பக்கத்துல இருக்க சொல்றான், இல்ல உங்க கழுத்துலயே இருக்கு அப்படின்னு சொல்றான். இப்போ கழுத்துல சொன்ன ஆபரணம் இருக்க, அது என்ன மழுத்துதல் இல்லையா, புதுசா வரலையே இருக்கிறது தானே. அதே மாதிரி பிரம்ம எப்பவுமே இருக்கு. இந்த தத்துவஞானம் வந்தால் இன்னும் போறது வித்யா நிவர்த்தின்னு சொல்றது அவ்வளவுதான். இதனால நம்ம சித்தாந்தம் அவ்வளவுதான். நம்ம சித்தாந்தத்துல மோட்சத்தை யாரும் பண்ணலையே. சம்பத்திய ஆவிர்பாவாக ஜீவனுக்கு சித்தமாக சுவாபாவிகமா இருக்கிற குணாட்டங்களுக்கு ஆவிர்பாவம் வருது. இது சத்தியம். அவாபட்சத்துல இதெல்லாம் இதுதான் முக்கியம். தசமஸ்தம புதுசா அங்க 10வது व्यक्ति முளைக்கல.
பதிவுக்கு முன்னாடியே இருக்கான். சுவாமி அழகா அபிஷ்டவரத பயன்பாடு சேர்க்கணும் பயன்பாடு சேர்க்கணும் அப்படின்னு